அதிமுக சார்பில் வர 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கான விருப்ப மனு தாக்கல்லாம் முடிஞ்சிருச்சு. மொத்தம் 9500க்கும் மேற்பட்டோர் இந்த விருப்ப மனு தாக்கலில் தாங்கள் போட்டியிடவும், அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டியிடவும், தங்களுக்கு விருப்பமான சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் போட்டியிடவும் விருப்ப மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இது வரைக்கும் சுமார் 9500க்கும் மேற்பட்டோர் இந்த விருப்ப மனு தாக்கல் செஞ்சு முடிச்சிருக்காங்க. இந்த விருப்ப மனு தாக்கல் செஞ்சவங்களுக்கு வர 9ஆம் தேதி நேர்காணல் நடத்த போறாங்க. இந்த நேர்காணலுக்கான குழு அமைக்கப்பட்டிருக்கு. பல கட்டமா இந்த நேர்காணல் நடத்தப்போகுது. அதாவது ஒவ்வொரு மாவட்டமா கூப்பிட்டு, ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த விருப்ப மனு தாக்கல் செஞ்சவங்கள முக்கியமான சிலரை கூப்பிட்டு இந்த நேர்காணல் நடத்துவாங்க. இந்த நேர்காணல் நடந்ததுக்கு அப்புறம் இறுதி கட்டமா முடிவெடுக்கிற அதிகாரம் அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவெடுப்பார். யாருக்கு என்ன சீட்டு அப்படின்ட்டு, எங்க யாருக்கு சீட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இதற்கிடையே அதிமுக தரப்புல இருந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. அதுல தேர்தலில் போட்டியிடுறதுக்கு யாரும் யாரையும் அணுக வேண்டாம், அதாவது சீட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி யாரும் யாரையும் அணுக வேண்டாம், கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்திருக்காங்க. இந்த மாதிரி சில பேர் இந்த வேலைகளை ஈடுபடுறாங்க. ஸோ அவங்கள நம்பி யாரும் யாருக்கிட்டையும் சீட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு அணுக வேண்டாம் அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர் தரப்புல இருந்து.